ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/10/2023 8/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய என்ன சில விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், கன்னி ராசியில் புதன் சூரியன் செவ்வாய், துலாத்துல கேது, மகரத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் இந்த வாரம் மேஷ ராசியில், அதாவது பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலாம் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சின்னு பார்த்தேனால் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர். ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், சித்ரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் கேது பகவான் போறார். இதன் மூலியமாக ராகு பகவான் மீனத்திற்கும் கேது பகவான் கன்னிக்கும் இந்த வாரம் 8ஆம் தேதி 8/10/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மாறுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், சுப நாட்கள் மாலைய பட்சத்திலேயே வருது. அதாவது மாலைய பட்சம்ன்றது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவின் விசேஷங்கள். 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எந்த திதியில் தன்னுடைய தாய் தகப்பனாரோ மூதாதையர்களோ போனான்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய கால நாட்களாக இந்த மகாபரணி. 3ஆம் தேதி அன்னைக்கு 3/10 அன்னைக்கு சதுர்த்தி தினம். சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற தினம், அதனால் 3ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு சதுர்த்தி. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி வரும்பொழுது, அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவா, அதனால் சஷ்டி திதிக்கு பெரிய 6ஆம் தேதி அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா நடு நிலைமையான நாள், நடு நாள். அதாவது இந்த மாலைய பட்சத்தின் நடு நாள்னு சொல்லக்கூடியது இந்த மத்தியாஷ்டமி. அதனால தான் மத்திய அஷ்டமின்னு பேர் அதுக்கு. இதுவும் விசேஷமான நாள் மத்தியாஷ்டமின்றது. இதற்கு அடுத்த நாளான 7ஆம் தேதி அன்னைக்கு அவிதா நவமின்னு பேர். இந்த அவிதா நவமியிலையும் இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவாள். அதாவது யார் யாருக்கெல்லாம் திதி எல்லாம் தெரியலையோ அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள். இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் விஷயங்களை பண்ண வேண்டியது கட்டாயம். 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரம் ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே சனி பகவான், ராகு கேத்து மற்றும் குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஆவர். இவர்களில் ராகு கேத்துன்றவர் ஒரு 1.5 வருஷம் 18 மாதம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவார். அப்பிரதட்சணமாக போவார். இவர் நிழல் கிரகம். சூரியனின் சந்திரனையுமே அவர்களையுமே வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது படைத்தவர்கள். அதாவது சூரியன் சந்திரனை விட சூரியன் தான் இருக்கிறதுலையே ஒரு ஒளி பொருந்திய பவர்ஃபுல் கிரகம். அந்த கிரகத்தையே மறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த வாரத்தில் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலங்கள் வருது. இந்த வாரத்தில் என்னென்ன ஏற்றம் இருக்குது, என்னென்ன இறக்கம் இருக்குது அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த லக்னம்ன்றதை பார்த்து அதுக்கு உண்டான தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம்லாம் பார்த்து அதுக்கு உண்டான இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக நான் சொல்கிறேன். சரி, இப்போது 2/10/2023 முதல் 8/10/2023 வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ஒரு ராசிக்காக இருக்கிற பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் என்ன நடக்க போகிறதுன்னா, குரு பகவான் ராகு பகவான் குரு பகவானை விட்டு போக போகிறார். 8ஆம் தேதி இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் பார்த்தோம்னா சண்டே அன்னைக்கு ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி. இந்த இதனால் ராகு பகவான் குரு பகவானை விட்டு போக போகிறார். இதனால் என்ன ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னா, குரு பகவான் அதீத சுபத்துவம் இன்னும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பேர் அற்றவர்களுக்கு, குழந்ை பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை பேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான நல்ல ஒரு அறிகுறிகள் தெரியப்படுறது. ஏன்னா 5ஆம் இடத்தின் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார், பெரிய ஏற்றம். அவரும் வந்து தன்னுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார் 8ஆம் பார்வையில். அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். எல்லா விஷயங்களிலும் தடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. அதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது தடங்கள் வரும், இன்டர்வியூனுடைய கார்டே கையில் வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான், அதாவது சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் அவர் புத பகவான் இருக்கிறது வந்து பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறதும் 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வரக்கூடிய பணத்தில் அதிகமான அளவு பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் வரும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து விசா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் வந்து 10ஆம் இடத்துக்கு போடுறார். 10ஆம் இடம் அதீத வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். வேலையில் ஒரு சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 2/10/2023 8/10/2023 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் தேதி கார்த்தால வரலும் ஒரு 4:45 வரலும் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கார். குருச்சந்திர யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். குருச்சந்திர யோகம் அமைஞ்சதுன்னா உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் தேதி மதியம் வந்து ஒரு 11:30 மணி வரலும், அதாவது 3ஆம் தேதி கார்த்தாலேருந்து 5ஆம் தேதி மதியம் வரலும் வந்து 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக வேலைக்காக போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் வர, அதுவும் சமசப்தமத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தில் வரும்பொழுது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும். அது வந்து எப்போ அப்படின்னா 7ஆம் தேதி ராத்திரி வந்து ஒரு 9:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி கார்த்தால வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வந்து வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவானும் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. பணவரவில் எந்த குறைச்சலும் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஆசிரியர்கள், இந்த தங்க பொற்கொள்ளர்கள், கோல்ட் ஸ்மித்து, ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து இந்த லேண்டு விற்கிறவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். லெக்சரர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இந்த சாஃப்ட்வேர் ஆப் விற்கிறவா, இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய பார்சாதி கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.